அப்பாக்களை பற்றி அதிகமாக பேசப்படுவதில்லை. அப்பாக்களின் தியாகங்கள் வெளியில் வருவதும் இல்லை. அப்பா என்றால் கோபமாக பேசுகிறார், அவர் வீட்டில் இருந்தால் எங்களை பாடாப்படுத்துகிறார் என்று தான் நமக்கு தோன்றும். ஆனால் அப்பாக்களின் பாசமும் அன்பும் நமக்கு புரிவதற்கு மிக நாளாகும். ஒரு குடும்பத்தின் தூண் அப்பா தான். அந்த குடும்பத்தின் முதுகெலும்பே அப்பா தான். அப்பா என்றால் அனைவருக்கும் பிடிக்கும். அப்படிப்பட்ட அப்பாவுக்காக ஒரு கவிதை. கட்டாயமாக இறுதி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று அழுத்துங்கள். அப்போ நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்பா, எனக்கு கடவுள் தந்த வரம் நீயே, அந்த வரமாய் என்னை காத்தவனும் நீயே. எனக்கு கடவுள் தந்த வரம் நீயே, அந்த வரமாய் என்னை காத்தவனும் நீயே. என்னை 10 மாதம் சுமந்தது அம்மா, ஆனால் வாழ்க்கை முழுதும் சுமக்கும் தெய்வம் நீயே. என்னை 10 மாதம் சுமந்தது அம்மா, ஆனால் வாழ்க்கை முழுதும் சுமக்கும் தெய்வம் நீயே. என் கண்களில் கண்ணீர் வராமல் உன் கண்ணீரை மறைத்ததும் நீயே. என் கண்களில் கண்ணீர் வராமல் உன் கண்ணீரை மறைத்ததும் நீயே. என் வெற்றியின் ஆயுதம் நீயே, என் வெற்றியின் ஆயுதம் நீயே. என்றும் என் வாழ்வின் உதாரணமும் நீயே, என்றும் என் வாழ்வின் உதாரணமும் நீயே. அப்பாவின் கோபமும் அன்புதான் என புரிய வைத்ததும் நீயே. அப்பாவின் கோபமும் அன்புதான் என புரிய வைத்ததும் நீயே. அப்பா உந்தன் வார்த்தையை கேட்டு நடந்தால் வெற்றி வரும் என்று உணர்த்தியதும் நீயே. அப்பா உந்தன் வார்த்தையை கேட்டு நடந்தால் வெற்றி வரும் என்று உணர்த்தியதும் நீயே. பாசத்தின் அதிபதியும் நீயே, பாசத்தின் அதிபதியும் நீயே. அன்பின் அரசனும் நீயே, அன்பின் அரசனும் நீயே. குடும்பத்துக்காக வாழ்ந்த ஜீவனும் நீயே, குடும்பத்துக்காக வாழ்ந்த ஜீவனும் நீயே. வாழ்க்கை எனும் பாடத்தை சொல்லிக் கொடுத்தவனும் நீயே, வழி தவறி நடக்காமல் இருக்க சொல்லி தந்தவனும் நீயே. வாழ்க்கை என்னும் பாடத்தை சொல்லிக் கொடுத்தவனும் நீயே, வழி தவறி நடக்காமல் இருக்க சொன்னவனும் நீயே. சிறு வயதில் நான் விழுந்த போது என்னை தூக்கி விட்டவனும் நீயே, தானாக எழுந்து நிற்க கற்றுக் கொடுத்தவனும் நீயே. சிறு வயதில் நான் வீழ்ந்த போது என்னை தூக்கி விட்டவனும் நீயே, தானாக எழுந்து நிற்க கற்றுக் கொடுத்தவனும் நீயே. என்னை சுதந்திரமாக வாழச் சொன்னவனும் நீயே, கெட்டதை செய்யாமல் தடுத்ததும் நீயே. என்னை சுதந்திரமாக வாழச் சொன்னதும் நீயே, கெட்டதை செய்யாமல் தடுத்ததும் நீயே. கேட்ட பொருட்களை வாங்கி தந்தவனும் நீயே, தேவையற்ற பொருட்களை வாங்காமல் தடுத்தவனும் நீயே. கேட்ட பொருட்களை வாங்கி தந்தவனும் நீயே, தேவையற்ற பொருட்களை வாங்காமல் தடுத்தவனும் நீயே. நான் எங்கு செல்கிறேன், யாருடன் பழகுகிறேன் என கவனித்ததும் நீயே. நான் எங்கு செல்கிறேன், யாருடன் பழகுகிறேன் என கவனித்ததும் நீயே. என் முகம் வாடினாலும் அதன் காரணம் அறிய துடித்தவனும் நீயே. என் முகம் வாடினாலும் அதன் காரணம் அறிய துடித்தவனும் நீயே. பள்ளிக்கூடம் முடிந்ததும் என்னை படி படி என்று தொந்தரவு செய்யாமல் விட்டதும் நீயே. பள்ளிக்கூடம் முடிந்ததும் என்னை படி படி என்று தொந்தரவு செய்யாமல் விட்டதும் நீயே. பரீட்சைக்காக படிக்கச் சொன்னதும் நீயே, பரீட்சைக்காக படிக்கச் சொன்னதும் நீயே. டிவி பார்க்க வேண்டாம் என தடுத்தவனும் நீயே, டிவி பார்க்க வேண்டாம் என தடுத்தவனும் நீயே. தேவையானதை பார்க்கச் சொன்னதும் நீயே, தேவையானதை பார்க்கச் சொன்னதும் நீயே. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என சொன்னவனும் நீயே, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என சொன்னவனும் நீயே. குழப்பக்காரனை விட்டு விலகச் சொன்னதும் நீயே, குழப்பக்காரனை விட்டு விலகச் சொன்னதும் நீயே. என் கைகளை இறுக்கி பிடித்து என்னை சரியான வழியில் அழைத்துச் சென்றவனும் நீயே. என் கைகளை இறுக்கி பிடித்து என்னை சரியான வழியில் அழைத்துச் சென்றவனும் நீயே. ஆசைப்படுவது கிடைக்காவிட்டாலும் கிடைத்ததை வைத்து ஆசையாக வாழி என்று கற்றுக் கொடுத்தவனும் நீயே. ஆசைப்படுவது கிடைக்காவிட்டாலும் கிடைத்ததை வைத்து ஆசையாக வாழி என்று கற்றுக் கொடுத்தவனும் நீயே. உன் வாழ்க்கை அனுபவம் கடல் அளவு அப்பா, உன் வாழ்க்கை அனுபவம் கடல் அளவு அப்பா. அதில் நான் கற்றுக்கொண்டது சிறிதளவு அப்பா, அதில் நான் கற்றுக்கொண்டது சிறிதளவு அப்பா. அதனால் தான் நான் இன்று மனிதர்கள் மத்தியில் மனிதனாய் வாழ்கிறேன். அதனால் தான் அப்பா நான் இன்று மனிதர்கள் மத்தியில் மனிதனாய் வாழ்கிறேன். உன் வாழ்வின் நிகழ்வுகளே என் வாழ்க்கையின் பயணம் அப்பா, உன் வாழ்வின் நிகழ்வுகளே என் வாழ்க்கையின் பயணம் அப்பா. என்றும் அன்புடன் அப்பாவுக்காக. நன்றி.